6 விதமான ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்க போறோம். கேரட் முந்திரி சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு ஃப்ரையும் இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 கப் அளவுக்கு உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் துருவன கேரட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 10 முந்திரி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் பவுடரா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் உருகினதும் 20 இருந்து 25 முந்திரியை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கங்க. கிறிஸ்பியா வறுபட்டுருச்சு, லைட்டா அதனுடைய கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த முந்திரிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துக்கங்க. லைட்டா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கிறேன். நீங்க ஃபுல்லா நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க, அல்லது ஃபுல்லா எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமா நட்சத்திரப்பூ, கொஞ்சமா பிரிஞ்சி இலை சேர்க்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு துருவன கேரட்டை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா கரம் மசாலா தூள், மிக்சியில பவுடர் பண்ண பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. சாதத்துல நான் உப்பு சேர்த்திருக்கேன், அதனால இந்த மசாலா கேரட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல உதிரா வடிச்ச சாதத்தை சேர்க்கிறேன். இது கூட ஃப்ரை பண்ண முந்திரி. ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் போல நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே சூடு ஏறிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ஹெல்தியான டேஸ்டான கேரட் முந்திரி சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க ஆஃப் ரவுண்டா இருக்கிற மாதிரி கட் பண்ணிருக்கேன். இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு சேர்க்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும். 4 இருந்து 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கிழங்கு பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்புத்தூள். சோம்புத்தூள் வேணுமா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். 4 இருந்து 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு நல்லா ஃபுல்லாவே ஃப்ரை ஆகி வெந்துருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதான். கொஞ்சமா பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். சூப்பரா டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.
கொத்தமல்லி சாதம் பண்றதுக்கு 1.5 கப் அரிசிய உதிரா வடிச்சு ஆற வச்சிருக்கேன். 3 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைய நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு பேன் காத்துல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பெரிய காம்புகளை விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன காம்புகள் இருக்கிற மாதிரி கிளீன் பண்ணிக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 1 இன்ச் அளவுள்ள இஞ்சிய தோல் சீவி கட் பண்ணி சேர்க்கிறேன். 5 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் இத அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். 1.5 கப் அரிசி எடுத்துக்கிறதுனால இந்த அளவு கொத்தமல்லி இலை சரியா இருக்கும். இதுல 1/3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைக்கும் போது அப்பப்போ ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு அரைங்க. இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 முந்திரி, 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை. வேர்க்கடலையும் முந்திரியும் வறுபட்டுருச்சு. இதுல 3 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். கூடவே கருவேப்பிலை இலைகள். அடுத்து ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு அரைச்ச அந்த கொத்தமல்லி விழுத சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி விழுதுல லைட்டா தண்ணி சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கங்க. நம்ம சேர்த்த கொத்தமல்லி விழுதுல தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்க்கணும். நான் சாதத்துல உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி விழுதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிரா வடிச்ச சாதத்தை இதுல சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சாதம் ஆறுனதுனால சூடு ஏறி வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடைசி அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இந்த நெய் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்ல கலர்ஃபுல்லா ஹெல்த்தியான டேஸ்டான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி மசாலா பண்ண போறோம். 1/4 கிலோ ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிய இந்த பேன்ல சேர்த்துட்டு பட்டாணி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த பட்டாணி பாதி அளவு வெந்து வர்றதுக்கு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகும். பட்டாணி வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எல்லா பட்டாணியுமே ஒன்று போல வெந்துடும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. பட்டாணி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பாதி அளவுக்கு வேக வச்சுட்டோம்னா அப்புறம் மசாலாவோடு சேர்ந்து கரெக்டாக வெந்துடும். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணியோடையே இதை எடுத்து வச்சுருங்க. இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், டீஸ்பூன் கசகசாவை 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, அடுத்து அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து இது கூட 3/4 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச பட்டாணியை தண்ணியோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. மசாலாவோடு சேர்ந்து பச்சை பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு சாதம் பண்ண போறோம். 1 கப் நார்மலா சாப்பாட்டுக்கு உள்ள புழுங்கல் அரிசிய இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம்.
1/2 கப் பிரவுன் கலர் தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை கலர் தட்டைப்பயிர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கர்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 கீறின பச்சை மிளகாய், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4ல இருந்து 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரோட கேஸ்கெட்ட போட்டு மூடி வச்சிடலாம். சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. தட்டைப்பயிறுள்ள தண்ணிய வடிச்சிட்டு தட்டைப்பயிரை மட்டும் இதுல சேர்க்கிறேன். மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க. தட்டைப்பயிரை சேர்த்துட்டு மசாலால நல்லா பரட்டி விட்டாச்சு. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசிய தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். மசாலா வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு. மூடி போட்டாச்சு, ஸ்டீமும் வந்துருச்சு. வெயிட் போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதமும் தட்டைப்பயிரும் நல்லா கரெக்டா வெந்து வந்திருக்கு. சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா நான் இன்னைக்கு வடகம் பொரிச்சு வைக்க போறேன். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வடகத்தை சேர்த்து பொரிச்சுக்கலாம். இந்த அரிசி மாவு வடகம் வீட்லயே ரெடி பண்ணது. குவிக்கா பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ஹெல்தியான லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். நெல்லிக்காய் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா கொண்டக்கடலை மசாலாவும். 3/4 கப் அரிசிய வாஷ் பண்ணிட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து சாதம் உதிர உதிரா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சாதம் இன்னுமே நல்லா உதிர உதிரா இருக்கும். நம்ம எடுத்திருக்கிற சாதத்துக்கு மீடியம் சைஸ்ல 6ல இருந்து 7 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. துருவிக்கலாம். துருவிட்டு கடைசியில் உள்ள கொட்டையை தூக்கி போட்டுருங்க. நெல்லிக்காய் சாதம் பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். இப்ப எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை, 4ல இருந்து 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். எல்லாமே 1 நிமிஷம் போல ஃப்ரை ஆனதும் துருவி வச்சு நெல்லிக்காயை சேர்க்கிறேன். நெல்லிக்காய் 1 கப் அளவுக்கு இருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், உப்பு சேர்க்கணும். சாதத்துல நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த நெல்லிக்காய் இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காய் வேகட்டும். இப்ப 6 நிமிஷம் ஆயிடுச்சு. சேர்த்த தண்ணி எல்லாம் வச்சு நெல்லிக்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிர் உதிரா வடித்த சாதத்தை இதுல சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சாதம் சூடு ஏறுற வரையும் நல்லா கிண்டி கொடுங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே நல்லா சூடு ஏறிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஹெல்த்தியான டேஸ்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை மசாலா பண்றதுக்கு 150 கிராம் பிரவுன் கலர் கொண்டக்கடலைய வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலைய இந்த குக்கர்ல சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5ல இருந்து 6 விசில் வேக வச்சுக்கலாம். இப்ப 6 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்ப இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல கறிவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்திருக்கேன். இப்ப வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கட்டும். வெங்காயம்லாம் வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையுமே ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம்லாம் நல்ல மசாலாவோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். மசாலாவோட சேர்ந்து வந்து நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப இதுல நம்ம வேக வச்ச கொண்டக்கடலைய தண்ணியோடய சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல எல்லாமே ஒண்ணு சேர்ந்து 4-5 நிமிஷத்துக்கு வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட சேர்ந்து சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ், புதினா தொகையல். லெமன் சாதம் பண்றதுக்கு 1 கப் அரிசியை உதிரா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய லெமன் எடுத்து வச்சிருக்கேன். 2ஆ கட் பண்ணிட்டு இதுல உள்ள ஜூஸ பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த ஜூஸ்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் சேர்க்கிறேன். பாதத்துல உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த லெமன் ஜூஸ்க்கு மட்டும் இந்த அளவு உப்பு போதும். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பெல்லாம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. நான் வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். முந்திரி பருப்பு சேர்க்கறதுனாலும் நீங்க சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டதும் இதுல கறிவேப்பிலை, 3 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இதுக்கு பெருங்காய பவுடர் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த நம்ம ரெடி பண்ணி வச்ச லெமன் ஜூஸ்ல சேர்த்துடலாம். இதே மெத்தட்ல லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இத சாதத்துல சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய லெமன் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. புதினா தொகையல் ரெடி பண்ணிடலாம். 2 கைப்பிடி அளவு புதினாவை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்கிறேன். ஸ்டவ் சிம்ல வச்சு வருங்க. லைட்டா அதனுடைய கலர் மாறி வரும்போது இதுல 3 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். இது கூட 3 பல் பூண்டு,
மிளகாவும் வறுபட்டு நம்ம சேர்த்த பருப்பும் நல்ல பொன்னிறமா வறுபடட்டும். நீங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கங்க. நான் பெருங்காய பவுடர் சேர்க்க போறேன். அதனால பருப்பெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா கடைசியில சேர்க்க போறேன். இப்ப பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் புளி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் லைட்டா வறுத்துட்டு இதை எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு எடுத்து வச்ச புதினாவை சேர்க்கலாம். புதினா ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லை. புதினாவை லைட்டா அதனுடைய அளவு மாறி வர்ற அளவுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் போல வதக்கினா போதும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வதக்குனது வறுத்தது எல்லாமே நல்லா ஆறட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்ததை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம 4-5 சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். மிளகாய் பருப்பெல்லாம் ஓரளவு அரைபட்டுருச்சு. அடுத்து புதினாவையும் தேங்காயும் சேர்த்துட்டு துவையலுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்து துவையல் பதத்துக்கு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியா லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு தாளிப்பை அந்த துவையல்ல சேர்த்துடலாம். கீரை சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா வாழைக்காய் காரக்கறியும். ஃபர்ஸ்ட் கீரை சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு கட்டு சிறுகீரைய காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி இலைகளா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 5 பல் பூண்டை சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். இப்ப லைட்டா 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இந்த பூண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு இதுல கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. இப்ப மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு. ஸ்டவோட தீய குறைச்சிட்டு நம்ம கிளீன் பண்ண கீரையை சேர்த்துடலாம். சிம்லையே வச்சு இந்த கீரையை வதக்கி கொடுங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த கீரையெல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வரணும். அதுக்காக கீரையை ரொம்ப வதக்கிடக்கூடாது. வதங்கி கீரையோட வாசனை வரும், அது வரைக்கும் வதக்கினா போதும். கீரையை ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா கீரையோட கலரும் மாறிடும். நம்ம ரெடி பண்ண போற வெரைட்டி ரைஸோட கலரும் மாறிடும். இப்ப 2 நிமிஷமா வதக்கியிருக்கேன். கீரை வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதை உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கின பூண்டையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. அப்பதான் கீரை சாதத்துக்கு நல்லா இருக்கும். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதுல 2 டீஸ்பூன் கடலை பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். பருப்போட கலர்லாம் லைட்டா மாறி வருது. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கங்க. அடுத்து 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயம் 1 நிமிஷம் போல சிம்லையே வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. இதுல 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இதுல நம்ம அரைச்ச கீரையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லையே தான் இருக்கு. இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. சிம்லையே வச்சு இந்த கீரையை வதக்கிக்கங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கீரையா இருக்கும்போது வதக்கணும். இப்போ பேஸ்டா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க கூடாது. ஸ்டவோட தீய கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். இந்த கீரை வதங்கி ஓரங்கள்லாம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வதக்கினா போதும்.
இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் சாதத்துல உப்பு சேர்த்திருக்கேன், அதனால இப்ப இந்த அளவு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அரை கப் அரிசியை உதிர் உதிரா வடிச்சு இந்த பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த சாதத்தை சேர்க்கிறேன். சிம்லயே வச்சு நல்லா சாதம் சூடு ஏறுற வரையும் கிண்டி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமும் சூடு ஏறிடுச்சு. இந்த அளவு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான சிறுகீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் காரக்கறி பண்ண போறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய இந்த சைஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல வாழைக்காய் தாராளமா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிச்சிட்டு இருக்கு. கட் பண்ணி வச்ச வாழைக்காவை இதுல சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. அப்பதான் எல்லா காயும் ஒண்ணு போல வேகும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து கறிவேப்பிலை. இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதுல 5 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்த தக்காளியும் ஓரளவு வதங்கி வரட்டும். ஓரளவு வதங்கி இருக்கு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதுல அரை டீஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்க்கிறேன். இந்த மசாலாக்கும் நம்ம சேர்க்க போற வாழைக்காய்க்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வடிச்சு வச்சு வாழைக்காய் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நல்ல ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த கீரை சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃபன் பாக்ஸே காலியாகி வந்துடும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். காய் நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்க, வாழைக்காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை சாதத்துக்கு பொருத்தமா சுவையான வாழைக்காய் காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.